மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. திடீர்னு அழுவாங்கல்ல, திடீர்னு ஓன்னு கத்துற மாதிரி கேட்குது அந்த சவுண்டு. அந்த மிரரை பாரு. இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான 3M சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். உங்ககிட்ட நான் சில மாதங்களுக்கு முன்பு நானும் சாரசாமியும் ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போது உங்ககிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன் 3M சேலஞ்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு. நிறைய பேர் அந்த வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க புதுசா ஒன்று பண்ணலாமே அப்படின்னு. ஒரு கேம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 3M சேலஞ்சு ரெட் டோர் எல்லோ டோர் அப்படின்னு ஒரு கேம் ஒன்று இருக்கு. இதை நான் இன்டர்நெட்ல தான் பார்த்தேன், உங்களுக்கும் நான் காட்டுறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். ஆமா, நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்து அந்த கேமோட அடித்தளமே பார்த்தீங்கன்னா மடியில படுக்க வச்சுட்டு அவங்களோட மைண்ட்ல வந்துட்டு இப்படி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணி அது மூலமா அவங்கள வேற ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ரெட் டோரா எல்லோ டோர் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டு அது மூலமா ஒரு டிராவல் இருக்கும். அன்னியன் படத்துல அவன் போவான்ல அந்த டாக்டர், அது மாதிரி ஒரு கேம் தான் இது. வந்து சில பேர்த்துக்கு அஃபெக்டும் ஆயிருக்கு, பெரிய லெவல்ல மைண்ட் பைத்தியம்லாம் ஆயிருக்காங்க. ஆனா ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த கேம் விளையாட போறது இவங்க 3 பேர் தான். இவரு தான் இவங்க 2 பேரையும் மடியில படுக்க வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். அதுதான் சொல்ல போறேன். இவர் தான் இவங்க 2 பேரையும், அதாவது ஒருத்தரையா மடியில படுக்க வச்சு கைட் பண்ண போறாரு. இதுல வந்து கைடர் ஒருத்தர் வேணும். அதாவது நீ இப்படி பண்ணு, உனக்கு என்ன தெரியுதுன்னு கொஸ்டின் கேட்டு கைட் பண்ணணும். நான் வந்து இவங்க பண்றத என் கையில ஒரு கேமரா வச்சு நான் கேப்சர் பண்ணணும் என்ன நடக்குதோ அப்படின்ட்டு. அதுதான் என்னோட வேலை. ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் ட்ரை பண்ண போறான். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஆமா, இது வந்து நம்ம தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறோம். இது வீட்ல எல்லாம் ஜாலியா விளையாட்டெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எங்களுக்கு வந்து இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மைண்ட் ரீதியா அஃபெக்ட்லாம் ஆக மாட்டோம். பட் உங்களுக்கு எதனா ஆயிட போகுது, அதனால இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஜாலியா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது விளையாட்டு நிறைய பேர் மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நம்ம வெங்கி தான். எனக்கும் பயமா தான் இருக்கு. 2 பேரையும் இன்னைக்கு வச்சு செஞ்சிடலாம். அவங்கள அந்த ஒரு வேர்ல்டு டூருக்கு வந்து கூட்டு போவோம். அதாவது வேற ஒரு இமேஜினரி வேர்ல்டு. என்ன பாஸ்போர்ட் இல்ல ப்ரோ, என்ன பாஸ்போர்ட் இல்ல ப்ரோ, என்ன பாஸ்போர்ட் இல்ல ப்ரோ. Drag to you hell. நாங்கள் வந்து இது ஆரம்பிக்கிற வரைக்கும் காமெடியாக விளையாட்டாக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் பண்ணோன்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பயமா இருக்குடா. நோன்னா ஒரு ஆடுதுடா காற்று அடிக்காம. ஆண்டவே இல்லையே, உன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுது. அதுக்கும் பைத்தியமாக. ஓகே கைஸ், இந்த வெப்சைட்டில் தான் வந்து இந்த விஷயத்தை நான் படித்தேன். கௌதம் வந்து இந்த மாதிரி உட்காந்துக்குவார், இப்படி வெங்கடேச மடியில் படுக்க வச்சுக்குவார். அதுக்கப்புறம் இப்படி தலையில் மசாஜ் பண்ணி அவரை டீப்பாக இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நடக்க போகிறது நம்ம தான் இனிமேல் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்பயே பயமா இருக்குடா. படு படு. இதில் இருக்கா மைக் இருக்கா பாரு அந்த பேக்கில். எடுத்துரும் கையில் வச்சுருவாங்க. ரிலாக்ஸ் ஆகிக்கிறா. மைண்டில் வந்து இப்போ வந்து உனக்கு எதுவுமே இல்லை. 2 விஷயத்த மட்டும் வந்து இப்போ யோசி. ரெட் டோர் அண்டு எல்லோ டோர். ஓகேவா? இதை பற்றி மட்டுமே யோசி. உன் கண்ணுக்கு வந்து அது மட்டும்தான் தெரியணும். நான் அப்படியே சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த டோர்கிட்ட போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். உனக்கு வந்து அந்த டோர் எப்போ தெரியுதுன்னு நீ சொல்கிறியோ அப்போ வந்து என்கிட்ட சொல்லு. அது வரைக்கும் வந்து உனக்கு மசாஜ் பண்ணுற மாரி பண்ணிகிட்டே இருப்பேன். நீ வந்து ரெட் டோர் எல்லோ டோர்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டே இரு. ஸ்டார்ட்டா? ரிலாக்ஸாக இரு. ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர், ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர். இப்போ ஏதாவது உனக்கு தெரியுதா? டோர் ஏதாவது தெரியுதா? என்ன கலர் டோர் தெரியுது உனக்கு? ரெட்டா? இப்போ அந்த டோரு உனக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கொஞ்சம் தூரம். அது கிட்டக்க போக முடியுமா? அப்படியே பொறுமையாக அதுக்கிட்ட போ. கிட்டக்கு போயிட்டியா? அந்த டோர் கலர் என்னது? ரெட்டா? அதை ஓப்பன் பண்ண. இப்போ உள்ளார உனக்கு ரைட் சைடில் வந்து ஒரு விண்டோ தெரியுதா?
ரைட் சைடு ம் விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோ பக்கத்தில் போ. ம் அந்த விண்டோக்கு வெளியே ஏதாவது தெரியுதா? தெரியுது. சரி ஓகே, என்ன தெரியுது? மங்கலாக இருக்குது. மங்கலாக இருக்குது. சரி ஓகே, இப்போ உனக்கு அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரூம் தெரியுதா பாரு. ம் அந்த ரூம் கிட்டக்க போ. ம் அந்த ரூமுக்கு டோர் எதாவது இருக்கா? ஆமாம். அந்த ரூமுக்குள்ளார இப்போ உன்னால் போக முடியுமா? முடியும். ம் முடியும். அப்படியே அந்த ரூம் கிட்டக்க போ. அந்த ரூம் டோரை தவிர அந்த ரூம்குள்ளார போ. அந்த ரூம்குள்ளே யாராவது இருக்காங்களா? ம் யாரும் இல்லையா? ம் சரி, மறுபடியும் அந்த ரூம்குள்ளார இருந்து வெளியே வாயா. ம் வெளியே வந்துட்டியா? ம் அங்கே என்னென்ன தெரியுது நீ என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே சொல்லு. அங்கே ஒரு கட்டில் இருக்குது. கட்டுலா? ம் ஓகே, வேறு என்ன தெரியுது? கண்ணாடியோட சேர்த்து ஒரு பீரோ மாதிரி ஏதோ இருக்குது. ஒரு பீரோ. அந்த பீரோ கிட்டக்க போ. அந்த பீரோவில் அந்த மிரர் இருக்குல்ல, ம் அந்த மிரரை பாரு. அந்த பீரோவில் மிரர் இருக்குன்னு சொன்னல, ம் அப்படியே அந்த பீரோ கிட்டக்க போ. ம் உன் பின்னாடி திரும்பி பாரு. அப்படியே யாரா இருக்காங்களா? ம் சரி, அந்த பீரோ கிட்டக்கே போ. அப்போ ம் அதில் மிரர் இருக்குன்னு சொன்னல, ம் அந்த மிரரை பாரு. ம் ஏண்டா என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. அந்த மிரரில் என்ன பார்த்தேன்? என் மூஞ்சி மாதிரி இல்லைங்க. பின்னாடிலாம் நீ திரும்பி பார்த்தல, அது நீ தானே பார்த்த அந்த இடத்த எல்லாத்தையும். யாராவது திடீர்னு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. நீங்கள் கையை வச்சிங்களா ப்ரோ? இல்லை, நான் கையே வைக்கல அவன் மேலே. உங்களுக்கு ஏன் ப்ரோ இப்படி வருத்துருச்சு? எனக்கும் அந்த வைப் அப்படியே வந்து உள்ளார வருது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் கொடுக்குறப்ப அந்த இடத்துக்குள்ளாரே நான் போன மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. மிரரை பாருன்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து யாரோ மிரரில் வந்து தெரிய போகிறாங்கன்றது மாதிரி வந்து எனக்கு இருந்தது அந்த டைமில். ஆனால் இவனும் அதே டைமில் வந்து ஒரு ஜர்க்காக எழுந்தான். ஆனால் இவனை கையை யாரோ பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்கிறான். அந்த மிரரில் அவன் எதாவது பார்த்தியா? என் மூஞ்சி வெள்ளையே மங்கலாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஷேடோ மாதிரி இருந்துச்சு. என் மூஞ்சி இல்லை, என் கற்பனையில் அப்படி தெரிகிற மாதிரி தான் அது இருந்துச்சு. ஃபுல்லாகவே இமேஜினேஷன் தான் இருக்குது. இமேஜினேஷன் மூலிமா தான் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் எனக்கு ஒரு செகண்ட் சுருன்னு ஏதோ விட்ட மாதிரி இருந்துச்சு கையில். அதான் நான் இருக்குன்னு. அதுவும் உன்னோட இமேஜினேஷன் தான் கைஸ். இந்த கேமே வந்துட்டு தன்னோட இமேஜினேஷனை வச்சு தான் இந்த கேமே நம்மளே வாலண்டரியாக, அதெல்லாம் அப்படியே தெரியாது, நம்மளா வாலண்டரியாக ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிட்டே போகணும். அது இந்த கேம் ரிலேட்டடாக வரும். அதுதான் இந்த கேமே. இந்த இமேஜினேஷனில் ஏதோ கிளாஷ் ஆகும். அந்த கிளாஷ் தான் இப்போ இவனுக்கு ஆயிருக்கு. பெரிய பேரநார்மல் ஆக்டிவிட்டின்னு இதை சொல்ல முடியாது, பட் ஒரு கிளாஷ், இவனோட இமேஜினேஷனில் ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. சிம்பிள். வந்து ஒரு ஜக்கு தான். நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம ஒரு தூக்கி போடணும்ல ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஒரு சின்ன கிளாஷ் தான். சின்ன கிளாஸ் மாதிரி தெரியாது, ரொம்ப கரெக்டான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதான், அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து ஒரு முழிப்பு வந்தால் எந்திரிச்சோன்னு ஒரு இது கொடுப்போம்ல, அந்த ஜருக்கு தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் படுத்தோடனே இந்த விஷயம் நடந்துறாது. நாங்கள் படுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, இவன் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும். கொஞ்சம் எடிட்டில் தூக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். புருஷாச், டிட் யூ see that? அது மாதிரி போடுற மாதிரி கண்டென்ட் கொடுறான். நான் வந்து இதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பெருசாக உங்களுக்கு அப்படியே ரீப்ளேலாம் போட்டு காட்டுற அளவுக்கு பெருசாக அதெல்லாம் நான் மூஞ்சி கழுவுறேன். என்னடா பண்ணுற?
நீ அழுத்தி விட்டனால வந்து இல்லை இப்படி வராது, சவுண்ட் இப்படியா வரும். இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே வேலையை ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சத்தியமாக புரியல ப்ரோ, என்ன ப்ரோ ஏன் வருது இப்படி வருமா? ஏர் லாக் இந்த மாதிரி வருமா? வராது தானே, வருமாடா? வரவே வராது. நானும் பார்த்ததில்லை. என்னடா இவ்வளோ நேரமாக ஏர் லீக்கும் இவர் வந்துருச்சார்ல, அதனால் எதுவும் இங்கே எதுவும் வந்துருக்கு ஹாஸ்பிட்டல் எதுவும். ஸ்பிரிட்டா வாய்ப்பு இல்லையே. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து ரெக்கார்ட் பண்ணுவோம். மாதிரி வருமா? சவுண்ட் டிஃப்ரெண்ட் அழுகுறோம். எனக்கே பயமா இருக்கு கைஸ். பேசினோம். ஹலோ, ஏர் லாக்காக இருந்தால் கூட டக்குன்னு வந்து நின்றுட்டு ஏன்டா இப்போ ஃபஸ்ட்டு அவன் தண்ணி பிடிச்சான். ஓகேவா, தண்ணி பிடிச்சனால ஏதோ ஏர் லாக் ஆகி இவ்வளோ நேரம் சவுண்டு வந்துன்னு எடுத்துக்கலாம். இப்போ நின்று எப்படி இத்தனை வாட்டி கேட்குது? ஈரம் போடுற மாதிரி தண்ணியில் இருக்கா? கைஸ் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி குடிக்காது வச்சுருக்கேன். சத்தியமாக எனக்கு புரியல, சத்தியமாக எனக்கு இல்லை. உங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்திருக்கா சொல்லுங்கள். நான் இது வரையும் பார்த்ததில்லை. மேபி இது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம், எனக்கு தெரில. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி உருவா. சரி ஓகே. இவன் ஏன் ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான்? ஓகே புருஷோத், கமான், உனக்கு என்ன நடக்க போதோ. ஆனால் இது கண்டிப்பாக நான் எதிரே பார்க்கல. அந்த சவுண்டு யாரோ திடீர்னு அழுவாங்கல்ல, திடீர்னு ஓன்னு கத்துற மாதிரி கேட்குது அந்த சவுண்டு கேட்குறப்ப. இது நம்ம ப்ளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுன்னா கீழே போடலாம். நீன்னு வந்துச்சுல அந்த சவுண்டில் உங்களுக்கு எதாவது வேர்டு கேட்டுருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏய் வாடா டே, வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறா. இந்த இடம்டா கண்ணாடியில் இப்படி தான் மூஞ்சி, இந்த இடம் கோடு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ? இப்படி தான் தெரிஞ்சிச்சு கண்ணாடியில். என்னது இந்த இடத்துல அப்படியே கோடு வந்த மாதிரி மங்கலாக இருந்துச்சு மூஞ்சே. அது வந்து உன்னோட இமேஜினேஷன், அது வந்து உண்மை கிடையாது, இமேஜினேஷன். இது வந்து கேம், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டதே அந்த சவுண்டு தான். இது ஃபுல்லாக வந்து இமேஜினேஷன் தான். இது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நம்மளோட இமேஜினேஷன் தான், புரியுதா? முழுக்க இது கற்பனை சம்மந்தப்பட்ட ஒரு மைண்ட் கேம். இப்போ வந்து உன் கண்ணுக்கு 2 டோர் மட்டும்தான் தெரிய போகுது. ஓகேவா? ஒரு டோர் கலர் வந்து ரெட்டு, ஒரு டோர் கலர் வந்து எல்லோ. அப்படியே வந்து சொல்லு, ரெட் டோர் எல்லோ டோர் சொல்லிட்டு. ரெட் டோர் எல்லோ டோர். உனக்கு அந்த டோர் தெரிகிறப்ப என்கிட்ட சொல்லு. ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர் எல்லோ டோர், ரெட் டோர். தெரியுது. தெரியுதா? என்ன கலர் டோர் தெரியுது? ரெட் கலர். ரெட் கலரா? அப்படியே அந்த டோர் கிட்டக்க போ. எவ்வளோ தூரம் இருக்குது உனக்கு அந்த டோருக்கும் டிஸ்டன்ஸு? ஒரு 20 அடி இருக்கும். அப்படியே கிட்டக்க போ. அந்த டோர் கிட்டக்க போயிட்டியா? வந்துட்டேன். அந்த டோரை ஓப்பன் பண்ணு. வந்துட்டேன். உள்ளாரப்போ ஒரு இருட்டாக இருக்குது.
ரைட் சைடில் எதுவும் விண்டோ தெரியல உனக்கு? நல்லா பாரு, இது விண்டோ இருக்கும் பாரு உனக்கு ரைட் சைடில். விண்டோ மட்டும் தனியாக வெளிச்சமாக தெரியுது. விண்டோ மட்டும் வெளிச்சமாக இருக்கா? ரூம் இருட்டாக இருக்குது, அது மட்டும் தனியாக தெரியுது. அப்படியே அந்த விண்டோ கிட்ட போ. விண்டோ கிட்ட வந்துட்டேன். அப்படியே விண்டோக்கு வெளியே பாரு, அந்த வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னல அந்த சைடு பாரு. புருஷத்தை உட்காரு உட்காரு உட்காரு, ஒன்றும் இல்லை உட்காரு, கீழே உட்காரு உட்காரு உட்காருங்க ப்ரோ, ஆரம்பி கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. என்னடா நீ எதுக்குடா பயந்த? நம்ம இந்த வீடியோ எடுத்தோம்ல, ஆனால் இவன் பயந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. ஃபயர் கேட் வீடியோ எடுத்தோம்ல, அதில் ஒரு உருவம் பார்த்தேன்னு சொன்ன தெரியுமா? அது மாதிரி அதே உருவம் திரும்ப எனக்கு கணக்கு வருது. அது ஒன்றும் இல்லை. அது அங்கே என்ன பார்க்குற? டாடி அப்புறம் அதெல்லாம் உழுவுது தேவையில்லை, நமக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது. சரி, மைண்டை மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிக்கோ. நீ பார்த்த அந்த உருவத்தை எல்லாத்தையும் வந்து இப்போ எரேஸ் பண்ணிடு, ஓகேவா? மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ அந்த ரூம் டோர் உனக்கு தெரியுதான்னு மட்டும் பாரு டக்குன்னு. உள்ளாரப்போ என்னென்னலாம் தெரியுதுன்னு சொல்லு. உள்ளார ஒரு டேபிள் இருக்குது. டேபிள் ஓகே. உனக்கு ரைட் சைடில் விண்டோ ஏதாவது தெரியுதா பாரு. ஏன்டா ஏன் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. அது ஒன்றும் சும்மா நம்ம இல்யூஷன் கேம் தானே, நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனடா. விளாண்டு பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஆனான்னு சொல்கிறேன்ல, ஆளுட்டே வேறு ஏதாவது ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதோட ஃபீல் அப்படியே எங்களுக்குள்ள ரியலாக நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் அது உண்மை தான். எனக்கு பாரு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது பாரு இந்த அளவு. ஏன்னா அந்த வைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எனக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. இவன் போன்னு சொல்கிறப்ப நான் மைண்டில் வந்து அந்த இடத்துல இந்த இடம் இருக்குது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறனால எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க சொல்கிற லொக்கேஷனாக போகிறது இவரோட பவர் சேர்ந்து நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். 2 ஆள் பவர் சேர்ந்து தான் அந்த கேம் விளாட முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி எந்திரிங்க வேணாம். ஆக்டிவிட்டி ஓகே. உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், இது ஏன் வந்து நான் ட்ரை பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு இது வந்து ஒரு பக்கா கற்பனையான ஒரு கேம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இதை பண்ணாலும் ரிசல்ட் இருக்காது. அதனால தான் இதை பற்றி எதுவுமே தெரியாத இவங்க 2 பேரை வச்சு பண்ணோம். இவருக்குமே அதை பற்றி தெரிஞ்சனால இவரும் பண்ணாலும் ரிசல்ட் பெருசாக இருக்காது. அதனால தான் இவங்க 2 பேரை வச்சு ஒன்று கிடைச்சிட்டு இவர் கருமண்டா. கிளாஸ் இதெல்லாம் கிளாஸ் கிளாஸ் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சிங்காக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் தான் நடந்துருக்கு. இந்த கேமுக்கு வந்துட்டு ஒரு 20K லைக் வந்துச்சுன்னா இந்த கேமை நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்பூக்கி கோதமும் ட்ரை பண்ணுவார். ஷோர் கண்டிப்பாக. ஓகே செஞ்சு 20 லைக்ஸ் போட்டுருக்கேன், அப்புறம் நாங்கள் மாட்டிக்குவோம் திரும்ப. ஓகே guys, இது மாதிரி உங்களுக்கு புதுசாக எதனா கேம் தெரிஞ்சிச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புருஷத்தோட சேனலும் கௌதமோட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப். பாய் பாய்.